பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா செயல்களை நீக்கி இந்திய நாட்டை கண்போர் காத்துகிறோம் என்று காமராஜர் புகழ் ஐயா, காமராஜர் புகழ் ஐயா, காமராஜர் புகழ். குமரிக்கத்தை மாஸ்டர் ஏற்றுமணி அவர்களுக்கு வருக உடனே வரவேற்கிறோம். பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே நான் அதாவது நீண்ட நெடிய ஒரு முறை ஆற்ற வேண்டும் என்று தான் என்னுடைய விருப்பம். ஆனால் அதாவது விருது பெற்றவர்களை எல்லோரும் அவர்களை பேச வைத்த காரணத்தினால், நேரம் காலம் ஆகிவிட்ட காரணத்தினாலும் வந்திருக்க சகோதரிகள் அத்தனை பேர் மாடியே பார்த்து கொண்டிருக்க காரணத்தினால், அதாவது பசி வந்துட பத்தும் பறந்துவிடும் என்று நாம் அறிவேன். அதனால் உங்களுக்கு எல்லோருக்கும் பசி வந்து விட்ட காரணத்தால் எப்பொழுது வீட்டுக்கு செல்ல வேண்டிய என்ற நினைத்த காரணத்தினால் நீண்ட நெடியவரை ஆற்ற நான் விரும்பவில்லை என்பதால் உண்மையிலே இன்று ஒரு அருமையான நிகழ்வு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வை பொறுத்தவரை சரியாக அநேகமாக 3 ஆண்டுகள் முன்பு இருக்க நினைக்கிறேன். நம்முடைய பரகடி நிர்வாகிகள் எல்லாம் ஒரு ஏற்பாடு செய்திருந்தார்கள், அருமையான நிகழ்ச்சி செய்தார்கள். அதே போல் இந்த மண்டபத்திலே நானே மறந்துவிட்டோம். ஐயர் அவர்கள் சொன்னால் இதே நிகழ்வு இங்கே வந்து 2ஆம் முறையாக பண்ணுகிறேன் என்று சொன்னார்கள். அதே போன்று நம்ம தங்கக்கிளை அமைச்சவர்கள் இறந்து விட்டார்கள். அவருடைய மண்டபத்திலே நம்முடைய ராபர்ட் அவருடைய ஏற்பாட்டின் மூலமாக அந்த மண்டபத்திலே மகளிரிடையே அந்த தினமாக கொண்டாடப்பட்டது. இது போன்று அதாவது இந்த நிகழ்வை பொறுத்தளவில் நம்முடைய பெருநில மக்கள் கட்சியை பொறுத்தளவில் ஏதோ நாம் வந்தோம், அதாவது இருக்கிறவர்களை கூட்டினோம், கூட்டிவிட்டு அவர்கள் சாலை அணிவித்தோம் என்று இல்லாது எந்த நிகழ்வாக இருந்தாலும் அவர்களை பெருமைப்படுத்துவது மட்டுமல்ல, வந்தவர்கள் சேவை திட்டங்களை செய்து அவர்கள் வயிறாது வந்தது என்பது பெருநில மக்கள் கட்சியிலே எழுதப்படாத ஒரு கோட்பாடு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இதை பொறுத்தளவிலே விருது பெற்றவர்களை அநேகமாக இருப்பவர்களிலே கட்சியை சேர்ந்தவர் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். குட்டிராணி ஒருவர் தான். அதே போன்று நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று எடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரே ஒருவரால் தொலைக்காட்சி சேர்ந்த பெண் ஒருவர் தான். வீட்டு எல்லோருடைய மகளிர் தலைவர் அவர்களும் அவர்களை சேர்ந்தவர்களுமே அத்தனை பேரையும் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதற்கு கவிஞர் விருது ஒவ்வொரு பெற்றவர்கள் எல்லாம் அவரவர்களுடைய துறையிலே
சாதனை புரிந்தவர்கள், சரித்திரம் படைத்தவர்கள் என்பதை நாம் எல்லோரும் அறிந்தவர்கள். இந்த மகளிர் தினத்தை பொறுத்த வரைக்கும் கொண்டாடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் கடந்த அதாவது நம்முடைய நாட்டை பொறுத்தவரை எவ்வாறு இருந்தார்கள், மிக சிறிய வயதில் ஒரு காலத்தில் ராஜஸ்தான் போன வட மாநிலங்களிலே அதாவது பையனுக்கு ஒரு 6 வயது 8 வயது இருக்கும்போது பெண்ணுக்கு 4 வயது இருக்கும்போது திருமணம் செய்து விடுவார்கள். திருமணம் செய்துவிட்டு அந்த பெண்ணானது தாய் வீட்டில் இருப்பால், அதே போல பையன் அவர் வீட்டில் இருப்பால். அந்த பெண்ணானது பூப்படைந்த பிறகு இருவர் ஒரு சிறிய சடங்கு வைத்து அவர் சேர்த்து விடுவார்கள். அநேகமா அந்த வயது பார்த்தீங்கன்னா அந்த பையனை 16 வயது இருக்கும், பெண்ணை 12 வயது தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12-13 வயதிலே அவர் குழந்தை பெற்று விடுவார்கள். இதில் கொடுமையான நிகழ்வு என்னவென்றால், ஒருவேளை இவர்கள் ஒன்றாக சேர்வதற்கு முன்பாக, கலந்துரையா வாழ்வதற்கு முன்பாக அந்த பையனோ இல்லையால் அந்த பெண்ணோ இறந்து விட்டால் அவர்கள் திருமணம் என்பது கிடையவே கிடையாது. இறுதி வரை இந்த பெண்ணானது விதேகம். ஆனால் பெண்ணை மாப்பிள்ளை பற்றின அவ்வாறு அல்ல, மாப்பிள்ளை வேறொரு திருமணம் செய்து விடுவார்கள் என்பதுதான் நம்மளுடைய வடநாடுகள் நடந்த காலம். இதோடு மட்டுமல்ல, பார்த்தீங்கன்னா அங்கே வடமாநிலங்களை பொறுத்தளவில் அதாவது உடன்கட்டை ஏறுதல் என்று ஒரு இருந்தது. உடன்கட்டை ஏறுவது என்னவென்றால், அதாவது ஒரு தாய்க்கு 6 பிள்ளை இருக்கட்டும், 10 பிள்ளைக்கு 12 பிள்ளை இருக்கட்டும், ஆனால் அதை பற்றி கவலை இல்லை. அதாவது அவர்கள் உடன்கட்டை புருஷன் இறந்து விட்டார், புருஷனோடு அந்த உடல் தன்னுடைய அந்த உடல் எரியும் பொழுது தன்னை மாய்த்துக் கொண்டால் அவர் தெய்வமாகிறார், அவர் சொர்க்கத்துக்கு செல்கின்றார். அவர் ஐதீகம் இருந்த காரணத்திலே பார்த்தீங்கன்னா அவரோடு உடன்கட்டை ஏறுவார். அதாவது எங்களுடைய கல்லூரிக்கு கால சென்ற முன்னாள் அமைச்சர் அவர் விட்டார்கள் வந்தவர் சொன்னால், அதாவது அந்த கல்வியுடைய கல்லூரி மகளிர் கல்வியா இருந்த காலத்தில் சொன்னார். என்றால் அந்த காலத்திலே எவ்வாறு என்றால் எனக்கு தெரிந்து சொன்னார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தாய்க்கு கிட்டத்தட்ட 8 பிள்ளைகள். அந்த 8 பிள்ளைகளை பொறுத்தளவிலே அந்த பையனுக்கு முதல் பையனுக்கு அநேகமாக கிட்டத்தட்ட 16 வயது இருக்கும். கடைசி பிள்ளை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வயது குழந்தை. கணவனும் இறந்து விட்டார். இறந்து விட்ட பிறகு அவர்கள் எல்லோரும் அதாவது இடுகாட்டில் சேர்கிறார்கள். சென்ற பொழுது சிலையிலே கணவனுடைய உடலான எரிந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த தாயை காணவில்லை. ஏன் காணவில்லை என்ற உடனே எல்லோரும் தேடுகிறார்கள். ஏனென்றால் அவளை உடன்கட்டை ஏறுவதற்காக அத்தனை பேர் தேடும் பொழுது எங்கேயும் கிடைக்கவில்லை. அப்பொழுது அவருடைய மூத்த மகன் தன்னுடைய தாயினுடைய சடையை பிடித்து இழுத்துக் கொண்டு வருகிறான். ஆனா அந்த தாயை பொறுத்த தான் இறக்குவதற்கு அவர் பயப்படவில்லை. கணவனோடு உடன்கட்டை இருக்க அவர் மறுப்பு சொல்லவில்லை. அவரை பொறுத்தவரை என்னவென்றால், நாம் இறந்து விட்டால் இந்த 8 பிள்ளைகளுடைய கதி என்ன? சின்ன பிள்ளை 2 வயது பிள்ளை, இவரை யார் காப்பாற்றுவது என்கிற எண்ணத்திலே அவர் மறைந்திருந்தார். ஆனால் அவர் இழுத்து வந்து உடன்கட்டை ஏற வைத்தார்கள். இதுதான் நம்முடைய நாட்டை பொறுத்தளவில் இருந்த காலம். இது இருந்த காலம் என்று சொல்லலாம். ஆனால் இன்றை பொறுத்த பார்த்தீர்கள், அதற்கு பிறகு வெள்ளைக்காரர்கள் ஆட்சி வந்தவர்கள், வெள்ளைக்கார ஆட்சி வந்த பிறகு எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும் உடன்கட்டை ஏறுதல் தடை செய்யப்பட்ட இருந்தாலும் ஆனால் அது நிற்கவில்லை. அப்பொழுது லாலா லஜபதி ராய் என்று ஒருவர் இருந்தார் தலைவர். அவர் அதற்கு மிகவும் எதிர்ப்பானவர் மட்டுமல்ல, சட்டத்தை உருவாக்க வைத்தவர்களால். அதற்கு பிறகும் சுதந்திரம் அடையும் இதுவான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகுதான் இது வேண்டு நடந்தால் கைது செய்யப்படுவார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள் என்று வந்த பிறகுதான் உடன்கட்டை ஏறுவது நின்றது. அதே ஒன்று சிறுவர் திருமணம் என்பதும் அவர் கைது செய்யப்பட்ட பிறகுதான் சிறுவை திருமணம் என்று இது போன்ற காலங்கள் நம்முடைய காரணங்களுடைய இன்று அநேகமாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தளவில் ஒரு காலத்தில் அதாவது சுதந்திரத்துக்கு முன்பாக ஏன் வெள்ளைக்காரர் முன்பாக பரதார மனங்கள்லாம் இருந்தது. ஆனா இவ்வாறு சட்டங்கள் திட்டங்கள் வந்த காரணத்தினால் அந்த பரதார மனம் என்பது இல்லை. அதோடு மட்டுமல்ல, அதாவது பெண்கள் படிப்பு என்பது இல்லவே இல்லை. அதை கூட பார்த்தீர்களே. ஆனால் அன்று வந்த ஆங்கில மிஷனரி அவர்கள் தான் முதலாக தமிழகத்திலே அது பாளையங்கட்டிலே சாரா டக்கர் என்ற ஒரு கல்லூரி ஆரம்பித்தால் அதுதான் இந்தியாவில் முதலாக பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி. அப்பொழுது யாரும் வரவில்லை. அப்பொழுது அவர்கள் முயற்சினால் தான் பெண்கள் வர ஆரம்பித்தார்கள். ஏன் இந்த முத்துலட்சுமி ரெட்டி விருது நாம் கொடுத்தோம். முத்துலட்சுமி ரெட்டி என்பது புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அப்பொழுது அந்த பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்தவர்களே பள்ளிக்கூடம் அனுப்புவதற்கு அன்று யார் சொல்ல மாட்டார்கள். இருந்தாலும்
அவர் விரும்பினார், அவர் தகப்பனார் விரும்பினார். 5வது வரை பள்ளிக்கூடத்தை அனுமதித்தார்கள். 5வது மேலாக பெண்களை அனுமதிக்க இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது அவர் தகப்பனார் புதுக்கோட்டை மன்னரை சென்று சந்தித்தார். என் மகள் படிக்க வேண்டும் ஆசைப்படுகிறார், எனக்கு நீங்க உத்தரவு தர வேண்டும். புதுக்கோட்டை மன்னர் உத்தரவு கொடுத்த காரணத்தினாலே அவளை இன்டர்மீடியட் வரைக்கும் படித்தார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவளை பொறுத்தவரை நான் டாக்டராக வேண்டும், என்னை டாக்டர் படிக்க வையுங்கள் என்றார். ஆனால் அவர்களுக்கு சட்டம் என்பதை விட அங்கு எந்த பெண்களும் படித்தது கிடையாது, சேர்ந்தது கிடையாது, முடியாது என்றார். அப்பொழுதும் அங்கே யார் உதவினார்? அவருடைய தகப்பனார் சென்று சந்தித்தார். யாரை சென்று அவர் புதுக்கோட்டை மன்னரை. அப்பொழுது அவர் உத்தரவின் காரணமாக முதலாக டாக்டர் படிப்புக்கு முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள், அதாவது ரெட்டி என்பது அவருடைய முத்துலட்சுமி என்ற பெயர், அவருடைய கணவர் பெயர் ரெட்டி, அவர் பெயர் முத்துலட்சுமி. அவர் மூலமாக மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மனிதன் பூமியை கடந்து சந்திரன் சென்றான், சந்திரனை கடந்து செவ்வாய். ஆனால் இந்த காலகட்டத்திலும் இன்னும் பெண்கள் படிக்க முடியாது சொன்ன பல நாடுகளே இருக்கிறது. ஆனா நம் நாட்டில் அது இல்லை. நம்முடைய தமிழக அரசும் சரி, ஏன் குறிப்பாக நாங்கள் பத்மநாபன் சொன்னது போல எப்படி நினைத்தார் என்றால், அதாவது ஆலயத்திலே இறைவன் முன்னால் அத்தனை பேரும் சமம். அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆலயம் நினைத்த அதிகமான தமிழகத்தை பொறுத்தவரை பல்கலை கல்லூரிக்கு பல்கலைய பிரதமரை பொறுத்தவரை அவர் கிட்டத்தட்ட 50% பெண்கள் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இதே நிலையில் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக மன்மோகன் சிங் அவர்கள் அப்பொழுது பிரதமராக இருக்கிறார். அப்பொழுது பாராளுமன்றத்தில் ஒரு சட்டமன்ற, அதாவது அன்று ஒரு 33% கொண்டு வர வேண்டும் என்று அத்தனை பேர் முயற்சிக்கிறார்கள். அப்பொழுது எதிர்கட்சி, அதாவது ஒன்றிய கட்சியில் இருக்கிற ரத்த பிரசாத் யாதவ் அவர்கள் கிட்டத்தட்ட 8-11 பிள்ளைகளை நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 4-5 பெண்கள் அவர் எழுந்து சொல்கிறார், அந்த சட்டத்தை இயற்ற விடவே இல்லை. இன்று வரை பார்க்கிறேன் அந்த 33% இந்த அளவுக்கு, அதாவது பெண்களை பெற்றவர்களே அதே நிலையில் இருக்கிறார். ஏன் இடைவெளிகள் இன்னும் கேட்டீர்களால் அமெரிக்கா போன்ற நாடுகளிலே வளர்ந்த நாடுகள், இந்த வளர்ந்த நாடுகள் பெண்களுக்கு அதிகமான சுதந்திரம் இருக்கிறார்கள், ஆண்களுக்கு நிகரான பெண்கள் இருக்கிறார். அந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கேயும் இதே நிலையாக இருந்தது. அங்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் வெளியே வரும்பொழுது உடல் முழுக்க மறைத்துக் கொள்ள வேண்டும், கையில் கிளவுஸ் போட்டுக் கொள்ள வேண்டும், காற்று அறையிலே ஒரு தொப்பி எடுக்க வேண்டும், அதே போன்று முகத்தில் மாஸ்க் அணிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைதான் இருந்தது. ஆனால் இன்று அதெல்லாம் மாறிவிட்டு இருந்தால் ஏன் மாறிவிட்டது என்பதை விட பெண்கள் வலிமையானவர்கள், அதாவது சொல்வார் தைவன், அதாவது முதலில் ஆதாரை படைத்த இறைவன் அவருக்கு ஒரு துணை வேண்டும் என்று அவங்க விநாயகரிடமிருந்து 2 எலும்பை எடுத்து ஏவாரை படைத்த சொல்வார். அதனால் பெண்களுக்கு ஆண்களை விட பலமானவர்கள் அங்கே காரணத்தினால்தான் இன்று பெண்களை பொறுத்தவரை அவர்களை அடக்கி வைத்தார்கள். இன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே அதிகமான ஓட்டு யாருக்கு இருக்கிறது என்றால் பெண்களுக்கு தான் இருக்கிறது. இன்று அவர் இல்லாத துறையிலே இந்த நிலை உருவாகிவிட்டது. ஆனால் அதெல்லாம் சரி. அதே சமயத்தில் ராபர்ட் அவர்கள் சொன்னார், நம்முடைய கலாச்சாரம் போய்விட்டது என்று. அது மாற்றம் வந்தே மாறாது, ஒன்று செய்யும். ஏனென்றால் சரியாக சொல்லுங்கள், ஒரு காலகட்டத்திலே நம்ம வந்து, அதாவது 16 விட சேலை கட்டினார்கள். இந்த அவையெல்லாம் ஒழிந்து விட்டது. ஏன்? ஒரு கிராமப்புறங்களில் இந்திய சென்னை நகர்களில் ஒற்றை ஜாவாக இருந்தது, இன்று மறைந்து விட்டது. பாவாடை ஜாவான் இருந்தது, மறைந்து விட்டது. இந்த அநேகமான ஊர்களுக்கு சென்றவனால் நைட்டு அணிந்து கூட ஒரு தவறை கொண்டு வெளியேறக்கூடிய அளவுக்கு காலம் மாற்றப்படுகிறது. இந்த அன்னையை பொறுத்தவரை ஏன் என்னுடைய மகன் சரியாக பார்த்தீங்கன்னா, அவருக்கு அதாவது 8 வயது இருக்கும் போது துணிதார் வாங்கி கொடுத்தார். அந்த தாய் வாங்கி கொடுத்தார். வாங்கி கொடுத்த போது கூட அவருடைய அன்னை